ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் லூஷியஸ் vlog. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எப்படி ஹேர் டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் டெக்ஸ்சர், அதாவது எப்படிலாம் இருக்கணும், எப்படி டொனேட் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறது, அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ்லாம் கேட்டுச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஹேர் டொனேஷன் பண்ணுறது எப்படி இதாச்சு அதாவது எப்படி வந்துட்டு எனக்கு டொனேட் பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் ஐ திங்க் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜில் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இது போல் வந்திருந்தாங்க. எங்கள் காலேஜில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து 8 inches இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் கட் பண்ணியிருந்தேன். அதனால் நான் வந்துட்டு அப்போ டொனேட் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லாங்காக வளர்ந்துருச்சு. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை எப்போ டொனேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 years பிஃபோர். அதாவது இப்போ வந்து 24, நான் வந்து 22ல் வந்துட்டு நான் டொனேட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் இப்போ டொனேட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே டொனேட் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானே ஹேரை கட் பண்ணி செரியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்னையில் இருக்குது செரியன் ஃபவுண்டேஷன், அங்கே வந்து நான் சென்ட் பண்ணேன். நீங்கள் இப்போ ஹேர் டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் கலரிங், அப்புறம் ஹேர் டை, இது போல் வந்துட்டு கெமிக்கல்ஸ் இல்லாமல் வந்துட்டு உங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாக இருக்கணும். செகண்ட் திங், நீங்கள் எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களே உங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சலூனில் போய் கட் பண்ணலாம், இல்லை பார்லரில் போய் நீங்கள் கட் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம். தேர்ட் பாயிண்ட் வந்து அப்படின்னா, எவ்வளோ வந்துட்டு ஹேரை கொடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா 10 inches மினிமம் வந்து 10 inches இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அவங்களோட ஃபார்மில் 10 inchesன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோனருக்கு வந்துட்டு ஒரு ஹேரை வச்சு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் வந்துட்டு 5 to 6 டோனர்ஸ், அதாவது 5லேருந்து 6 வரைக்கும் வந்துட்டு ஒரே ஹேர் டெக்ஸ்சரில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு விக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்துட்டு நான் வந்து ஃபார்மில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்துட்டு நான் படித்தேன். சரி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயிலை நல்லா உங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து குளிச்சுடுங்க. குளித்ததுக்கப்புறம் உங்களோட ஹேரை வந்து நல்லா காய வச்சுடுங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அதாவது இங்கே எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹேர் வந்து நல்லா காயாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபேனில் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு லப்பர் பேண்ட், கீழே வந்து ஒரு 2 லப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அதே போல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்சு டேப் எடுத்து 10 inches இருக்கான்னு வந்துட்டு அளந்துக்கோங்க. அளந்ததுக்கப்புறம் இல்லை உங்கள் அம்மாவையோ இல்லை நீங்களே வந்து கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சலூன் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேளை நீங்கள் சலூனில் போயும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணிக்கணும். ரேப் பண்ணதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர்னு சொல்லுவாங்க, அந்த கவர் கிடச்சதுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. நான் வந்துட்டு நார்மலாக வந்து ஃபைல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த கவர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதிலே நல்லா வந்துட்டு செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டிட்டு பார்சல் பண்ணி செரியன் ஃபவுண்டேஷனோட அட்ரஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன். பக்கத்தில் உங்களுக்கு டொனேட் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்துலேயே போய் டொனேட் பண்ணிக்கோங்க. எனக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லாதனால நான் வந்துட்டு இப்படி டொனேட் பண்ணேன், அதாவது சென்ட் பண்ணி டொனேட் பண்ணியிருக்கேன். நானுமே டொனேட் பண்ணேன், எங்கள் அம்மாவுமே டொனேட் பண்ணாங்க. எங்களோட 2 பேர் ஹேர் டெக்ஸ்சருமே வந்துட்டு ஒரே போல் தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது போல் ஹேர்லலாம் ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் லென்த்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல முடியை வந்து சிக் எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. நீங்களே செல்ஃபாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. 2 பார்ட்டிஷனாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கனோ அதே போலயே வந்துட்டு நீங்களும் நல்லா வந்து லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 2வது லப்பர் பேண்ட் அங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து கீழே ஒரு ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் எப்படி லப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிங்களோ அதே போலயே லெஃப்ட் சைட்லேயும் லப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. லப்பர் பேண்ட்லாம் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க.
இன்ச் டேப் எடுத்துகிட்டு கரெக்டாக மேலேருந்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டிருக்கிறதுலேருந்து கீழே வரைக்கும் 10 இன்ச்சஸ், அதாவது கரெக்டாக 10 இன்ச்சஸ் இருக்கான்னு வந்துட்டு பார்த்துட்டு ஹேரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்துட்டு எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்கனோ அதே போலயே கட் பண்ணிவிடுங்க. லப்பர் பேண்டுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அதே போலயே கட் பண்ணிவிடுங்க. ஹேரை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வெட்டியிருந்தேன். அதனால் எனக்கு ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக எனக்கு ஹேர் இல்லை. இது வந்து நான் செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நானும் வெட்டியிருந்தேன், எங்கள் அம்மாவும் வந்து வெட்டியிருந்தாங்க. அதனால் 2 பேருமே தனித்தனியாக ரேப் பண்ணி, அதாவது நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணிட்டேன். ரேப் வந்து பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு பாலித்தீன் பேக் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் ஃபுல்லாக வந்துட்டு அதில் போட்டு என்னோடய நேமு, கான்டாக்ட் நம்பர், இமெயில், எங்கள் அம்மாவது தனியாக என்னது தனியாக வந்துட்டு அந்த பாலித்தீன் பேக்கில் போட்டு ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி ஃபுல்லாக சேஃபாக அனுப்பிட்டேன். இதில் ஃபுல்லுமே அதாவது அட்ரஸுமே எழுதியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க, கன்சர்ன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கி இது கூடயே நீங்கள் வச்சு சென்டும் பண்ணலாம். அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரிஷியேஷனுக்காக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வந்து இமெயிலில் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட்டை லாஸ்ட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.